தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஈஸியா வீட்லயே வந்துட்டு எப்படி நல்ல ஒரு டேஸ்டியான சமோசா பண்றதுன்னு பார்க்க போறோம். நல்ல ஒரு வெஜிடபிள் சமோசா நாம இன்னைக்கு பண்ண போறோம். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேல் மாவு பண்றதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம். மைதா, plain flour இல்லனா ஆல் பர்பஸ் flour அது நமக்கு வேணும். கூட வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூட உப்பு, கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நம்ம மாவு பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் மாவு எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு அப்புறமா வந்து அது மாவு ஊற டைம்ல வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேல் மாவு தயாரிக்கிறோம். இதுக்கு என்ன பண்ணுறோன்னா வந்துட்டு ஸ்டாண்டர்ட் கப்பில் வந்து நான் 2 கப் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் மைதா மாவு. அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, அது கூட வந்து 2 கப்புக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய போகிறேன். நான் தண்ணி மட்டும் நம்ம நிறைய முதலே ஊற்றிடக்கூடாது. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா நல்லா ஹார்டாக மாவு பிசையலாம். நல்லா பூரியோட நல்லா இன்னும் கொஞ்சம் ஹார்டாக எவ்வளோ ஹார்டாக முடியுமோ நல்லா ஹார்டாக முதல்ல பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, மாவெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம பிசையும் போது வந்து நல்லா நம்மளோட பாம் யூஸ் பண்ணி நல்லா அழுத்தி பிசையணும் நம்ம. ஸோ முதல்ல ஒன்றா சேர்ப்போம். கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதுவே போதுமான தண்ணியாக இருக்குது. இதில் வந்து இதை மொத்தமாக ஒரு ரவுண்டு பால் கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கட்டியாக பிசைஞ்சிருக்கோம். இது என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த மாதிரி திரட்டுற கட்டையில் வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். நம்மளுடைய பாம் வச்சு நல்லா சாஃப்ட் ஆக்கணும். இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து இதை பிசையணும் நல்லா. அதுக்கப்புறமா நான் வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம். இதை நல்லா 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சிட்டே இருந்தால் நல்லா கையை பாம் எல்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி நல்லா ஃபிங்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணினா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டாக வரும். பார்க்கறதுக்கு சாஃப்டாக இருக்கும். அது கையிலே ஒட்டாது. இந்த டைமில் வந்து காயாமல் இருக்கிறதுக்கு பத்திரமா எடுத்து ஒரு பவுலில் வச்சு கிளிங் ஃப்ளேமோ இல்லைனா பேப்பரோ போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுக்க போகிறோம். அந்த டைமில் வந்து நம்ம ஒரு ஸ்டஃபிங் பண்ணி அந்த ஸ்டஃபிங்கை ஆற வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி வெஜிடபிள் சமோசா பண்ணுறதுனால வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா கேரட், அதுக்கப்புறமா பட்டாணி. ஒரு பெரிய பவுலில் வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன் தோல் சீவிட்டு. முதல்ல உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு பாதி வெந்ததுக்கப்புறமா கேரட் இந்த மாதிரி துண்டாக நறுக்கி அதை போட்டு வேக வைங்க. கடைசியில் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம பச்சை பட்டாணி, அதுவும் நான் வந்து ஃப்ரோசன் பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அது வேகத்துக்கு ரொம்ப கம்மி நேரம் தான் ஆகும். அதனால் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். இல்லை எல்லாம் ரொம்ப குழைய வெந்துடும், அதனால தான். ஸோ இப்போ கரெக்டாக எல்லாம் வெந்திருக்கு. நான் இதை வந்து தண்ணியை வடிகட்டி இதை எடுத்துக்க போகிறேன். இதை நான் பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். இது கூட நம்ம என்ன மசாலா தேவைப்படும்னா நமக்கு ஜீரகம், சோம்பு எடுத்துக்கலாம். அது கூட வந்து பச்சை மிளகாய் நல்லா இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிரேட்டரை வச்சு இஞ்சி, பூண்டு இதுவும் வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் அதையும் நம்ம எடுத்துக்கலாம். தனியா நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தனியா தூள் இந்த காஞ்ச மிளகாய் போட போகிறேன். அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கேன். இது வந்து நான் இடித்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட் நம்ம இதை வந்து இடிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து காய்கறிலாம் நான் இதில் தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு மேஷ் வச்சு நம்ம லேசாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப குழைய அமுக்க வேண்டாம், ஓரளவுக்கு பீசஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு, ரெடி ஆகிடுச்சது. நம்ம இந்த மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் லேசாக கொஞ்சம் கிளி போட்டுக்கலாம். தனியா இது எல்லாமே இந்த வெட்டின கிழங்கோட சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா ஈஸியாக அரைச்சிடும். நல்லா மொத்தமாகவே நான் போட்டுக்கிறேன் எல்லாத்தையுமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இதில் வேணால் நீங்கள் கொஞ்சம் கரம் மசாலா தூள் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். நம்ம இது நீங்கள் இந்த மாதிரி அரைக்க வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள், தனியாத்தூள் கூட போட்டுக்கலாம் நம்ம. ஸோ நம்ம வெஜிடபிளும் வந்து மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பேனில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஜீரகம், சோம்பு ஃபஸ்ட்டு அதை ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சோன்னு போட்டிருக்கேன். அது பொரிஞ்சதும் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுடலாம். உள்ள ஸ்டஃபிங் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எப்படி வேணும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் ஆனியன்ஸ் போடணும்னா ஆனியன்ஸ் போட்டு பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு பெப்பர் பவுடர் கொஞ்சம் போடணும், பெப்பர் பவுடர் போடலாம். கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகும். பட் நம்ம நல்ல ஒரு ட்ரை மசாலா உள்ளே பண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ மசாலாவும் போட்டுட்டு நான் காயும் போட்டு நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். அதில் ஏதாவது கொஞ்சம் தண்ணி இருந்தால் அதுவும் எக்ஸஸாக இருக்குது, அது வந்து வெளியே வந்துடும்.
நம்ம இதில் வந்து பச்சை மிளகாய் போடுறோம். சம்டைம்ஸ் உங்களுக்கு பசங்களுக்கு கொடுக்க வேணாம், நீங்கள் வந்து முதலே கூட கொஞ்சம் தனியாக ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு நான் கொஞ்சம் இப்போ உப்பு போட போகிறேன். சரி, இவ்வளோ போடுறேன். ட்ரையாகவே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் ஸ்டிக் ஆச்சுன்னா மட்டும் கொஞ்சோண்டு எண்ணெய் லேசாக ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே வெஜிடபிள்ஸ்லாம் பாயில் ஆகிடுச்சு. அது மட்டும் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் லேசாக கலரி எடுத்தால் போதும். ஸோ இப்போ நம்மளுடைய நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் பரப்பி வச்சு ஆற வைப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங்காக ஆறிருக்கு, நம்ம மாவும் வந்து நல்லா ஊறிருக்கு. இப்போ நம்ம வந்து திரட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நம்ம இப்படி ரோல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி ஈக்குவல் சைஸாக 4 சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக சப்பாத்தி பண்ணுற மாதிரி கொஞ்சம் தடியாகவே நம்ம வந்து சப்பாத்தி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளாட் பண்ணிக்கலாம். லேசாக வந்து நான் கொஞ்சம் மாவு போட்டுக்க போகிறேன். இது வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மாவு போட்டு இந்த சைஸில் போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி திரட்டுற மாதிரி எல்லா சைட்லேயும் திரட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய மொத்தம் 4 சப்பாத்தி இருக்குது. நமக்கு 4 சப்பாத்தியும் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து 4 சப்பாத்தி மாதிரி பண்ணிட்டோம். நம்ம இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 மோரர்லெஸ் சேம் சைஸில் இருக்குது. அதே மாதிரி அதே திக்னஸோடு இருக்குது. இந்த மாதிரி 4 பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த மாதிரி சின்னது திரட்டுறது பத்தாது, அதனால் பெருசில் ஏதாவது திரட்டுறதுக்கு வேணும். இல்லை நீங்கள் உங்களுக்கு கிச்சன்லேயே வந்துட்டு மேடையிலே திரட்ட முடிஞ்சால் நல்லா திரட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ பெருசாக திரட்ட முடியுமோ அவ்வளோ பெருசாக திரட்ட போகிறோம். இப்போது அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம அசம்பிள் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா வந்துட்டு நம்ம ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆயில் தான் வந்து நமக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்க போகுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஆயில். இப்படி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் கொஞ்சம் லேசாக மாவு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சப்பாத்தி அது மேலே வச்சுருங்க. இப்போ வந்து இது மேலே திருப்பியும் வந்து நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வேணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி மாவு கொஞ்சம் போட்டுக்கணும். இது மேலே நெக்ஸ்ட் ஒன் வச்சுட்டு இதில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே மாவு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம 4 லேயர் ஒரு 6 லேயர் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம 4 லேயர் பண்ணுறது பெஸ்ட். இது மாதிரி 4வது லேயர் மேலே வச்சுட்டு இப்போ இது மேலே வந்து நம்ம ஒன்றும் போட வேணாம். ஸோ இதுலேயும் நம்ம அடியிலையும் வந்து ஒன்றும் போடலை. கொஞ்சம் இப்படி கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு இதை ஒன்றா பெருசாக திரட்டி எடுக்க போகிறோம். அப்படி திரட்டும் போது நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா வந்துட்டு ஓரத்தை வந்து ரொம்ப அமுக்கி தேய்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த 4த்தையும் ஒன்றா தேய்ச்சிட்டு அப்புறமா பிரித்து எடுக்க போகிறோம். அதனால் சென்டரில் மட்டும் நல்லா தேய்ங்க. ஓரளவுக்கு வந்து ஓரத்தில் டச் பண்ணாமல் விட்டுருங்க. சரி, இப்படி திருப்பி 2 பக்கம் நல்லா எல்லா சைட்லேயும் தேய்ச்சிட்டு பின் பக்கம் இப்போ இந்த பக்கம் நமக்கு சின்ன சைஸாக இருக்குல்ல, இதையும் நம்ம ரோல் பண்ணி எடுக்கணும். ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கையில் லேசாக ப்ரெஸ் பண்ணிட்டு சென்டர்லேருந்து தேய்ங்க. இந்த ப்ராசஸ் தான் வந்து நமக்கு முக்கியம். இதான் வந்து நமக்கு நல்ல ஒரு சமோசாவுக்கு வெளி லேயர் அவுட்டர் லேயர் கொடுக்க போகுது. ஸ்ட்ரெச் பண்ணு. ஸோ இந்த மாதிரி நல்லா பெருசாக திரட்டி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ 2 சைடும் தட்டி எடுத்தாச்சு. நம்ம இந்த சைஸ் ரெடி ஆன அப்புறமா வந்து நம்ம தோசை டவா வச்சு லேசாக பபுள்ஸ் வர அளவுக்கு நம்ம போட்டு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி பண்ணது பார்க்கலாம் வாங்க. ஸோ உங்கள் தோசை டவா சைஸ்க்கு நீங்கள் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த சைஸ் பண்ணியிருக்கேன் நான்.
2 பக்கமும் வந்து சும்மா ஒரு 10 செகண்ட்ஸ் போட்டு நம்ம திருப்பி எடுக்க போகிறோம். உள்ளே வந்து ஏர் போய் கொஞ்சம் பபிள்ஸ் வரணும் ஃபஸ்ட்டு. ஸோ இது ஃபேஸ்ட் லேசாக திருப்புவோம். இந்த மாதிரி 2-3 டைம்ஸ் 2 பக்கம் போட்டு எடுக்கலாம். சரி, இந்த பக்கம் திருப்புவோம். ஸோ லேசாக இந்த மாதிரி நம்ம ஒயிட் பபிள்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம எடுக்கணும் அதை. ஏன்னா நம்மளுக்கு இது ஃபுல்லாக வேக வேண்டாம், நம்ம பொரிக்க தான் போகிறோம். பட் உள்ளே கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் போய் இந்த லேயர்ஸ் பிரிய வரணும் நமக்கு. சூடாக எடுத்த உடனே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லேசாக ஓரத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு ஈஸியாக பிரிக்க வரும். ஸோ இது மாதிரி ஓரமாக எடுத்துருங்க. அதுக்கப்புறமா சூடு ஆறுறதுக்குள்ளேயே வந்து நம்ம இந்த மெதுவாக அப்படி பிரிக்க ட்ரை பண்ணோம். ஒரு லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக டெலிகேட்டாக பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் நம்ம டெலிகேட்டாக பண்ணணும். இந்த மாதிரி மெதுவாக அப்படி கையை கொடுத்து நீங்கள் ஒரு லேயராக அப்படி பிரிங்க. சூடாக இருக்கும் போதே பிரிக்க ட்ரை பண்ணால் வந்துடும். ஸோ இந்த மாதிரி லேயர்ஸ் எடுத்து வைங்க. இப்போ 2 லேயர் எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம திருப்பிட்டு இப்போ இந்த பக்கம் எடுக்க பார்ப்போம். ஸோ இன்னும் ஒரு லேயர் இருக்குது. இப்படி மெதுவாக எடுத்துட்டோம். இது வந்து நம்ம அதனால தான் லோ ஃப்ளேமில் போட்டு லேசாக உள்ளே காற்று மட்டும் ஏற்றுறோம் நம்ம. அப்போ இது மாதிரி ஷீட்டாக உங்களுக்கு ஈஸியாக அழகாக இது மாதிரி பிரிக்க வந்துடும். ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு சின்னதாக தான் வேணும் நமக்கு. அதனால் இதில் ஒரு ஹாஃபு, இதே திருப்பி வந்து ஒரு ஹாஃப். ஸோ ஒரு சமோசா பண்ணால் நமக்கு இந்த ஒரு குவார்ட்டர் தான் வேணும். அது மாதிரி எல்லா குவார்ட்டர்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய இந்த ட்ரையாங்கிள்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வந்துட்டு எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இது என்ன பண்ணோன்னா வந்துட்டு இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த பக்கத்துலேருந்து எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுட்டு இந்த பக்கத்துலேருந்து எடுத்துன்னு வந்து நம்ம இது இப்படி ஒட்டிட போகிறோம். அதுதான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு இந்த மைதா மாவை வந்து தண்ணியில் குழைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்க போகிறேன். ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி. அதனால் ஈஸியாக நமக்கு ஒட்ட வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கும்போது கொஞ்சமாக எடுத்து இப்படி தடவி விட்டுரும். ஒரு பக்கம் தடவிட்டு இது மேலே ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு எண்டு வரைக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம சமோசாஸ்லாம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் ஒரு பக்கம் வச்சுட்டு இதை வந்துட்டு ஒரு பக்கமாக எடுத்துன்னு வந்து இது மேலே நம்ம இதை ஒட்ட போகிறோம். அதனால் இங்கே நிறைய லேயர்ஸாக இருந்தால் ஒரு மாதிரி நமக்கு கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் இது மாதிரி சிங்கிள் லேயராக பண்ணும்போது இந்த சமோசாஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக அழகாக வரும். நல்லா ஸோ இதுக்கு வந்து காயட்டும். இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப காய விடாமல் நம்ம டக்குன்னு பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம எப்படி ஸ்டஃபிங் வைக்கிறேன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மாதிரி நமக்கு கோன் வந்துடுச்சு இல்லையா? அப்போ வந்து நம்ம இது உள்ள ஸ்டஃபிங் போட்டுடலாம். ரொம்ப ஓவராக ஸ்டஃபிங் பண்ண வேணாம். ஓரளவுக்கு கரெக்டாக இது உள்ளே ஃபில் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா இப்படி உள்ளே அமுக்கிட்டு இப்படி அமுக்கணும். ஸோ எதுவும் வந்து ஓப்பன் இல்லாமல் இருக்கும் இங்கே. அதுக்கப்புறமா இங்கே வந்து திருப்பி நம்ம மைதா பேஸ்ட் வந்து இங்கே தடவிக்கணும். இது நல்லா தடவிட்டு டைட்டாக அப்படியே வந்து இதை மூடிட்டு சீல் பண்ணிடலாம். நல்லா எண்ட்ஸில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஒட்டுறதுக்கு இதுவாக நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இப்படி ஸோ இன்னொன்று பண்ணலாம். நம்ம இப்போ வந்து உள்ளே ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து அதை நல்லா அப்படி உள்ளே ஃபோல்ட் பண்ணி அமுக்கி விட்டுட்டு இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே மைதா பேஸ்ட் எடுத்துக்கலாம்.
எண்ட்ஸில் நல்லா கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இப்படி இழுத்து ஓட்டிடும். நல்லா ட்ரையாங்கிளாக வரும். இந்த மாதிரி நம்ம சமோசாஸ் எல்லாமே வந்து நம்ம நல்லா ரெடி பண்ணிக்கலாம். எல்லா சமோசாவும் நான் வந்து நல்லா இப்படி சீல் பண்ணிவிட்டோம். நம்ம கார்னர்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து முடிஞ்சால் கொஞ்சம் அமுக்கி விடலாம், நல்லா சீல் பண்ணலாம், ஷேப் பண்ணலாம். இப்போது இந்த சைடில் நல்லா ஒட்டிட்டதுனால வந்து நமக்கு நல்ல ஒரு ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி கிடச்சிரும். இது சிங்கிள் லேயராக இருக்கனால நல்லா ஈஸியாக வெந்துடும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ வந்து ஆயில் வச்சுருக்கேன். ஆனால் ஆயில் வந்து என்னென்னா ரொம்ப ஹாட் ஆகிடக்கூடாது, அப்புறம் உள்ளே வேகாது. அதனால் வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம சமோசாஸை போட்டு மெதுவாக நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனாக எடுக்கணும். ரெடி பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ லேசாக கொதிச்சான்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு தூள் போட்டு பாருங்கள். அது மேலே வரணும். அதுவே ஸோ பாருங்கள் மேலே வருது. அதுவே அதனால் எண்ணெய் ஓகே, எண்ணெய் லேசாக காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ வந்து சமோசாஸ் போட ஆரம்பிக்கலாம். ஸோ எண்ணெய் நிறைய தான் வச்சுருக்கேன் நான். அதனால் எவ்வளோ பத்துமோ மெதுவாக அந்த மாதிரி ஒன்று போடுறேன் நான். ஸோ மெதுவாக இன்னொரு பக்கமும் திருப்பி விடலாம். நல்லா 2 சைடும் வேகட்டும் நல்லா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொன்னிறமாக வந்திருக்கு. இப்போ நல்லா வெந்திருக்கோம். இந்த டைமில் வந்து நம்ம ஒரு சமோசாவை நிறுத்தி எடுத்துடலாம். நம்ம இப்போ தான் வந்து நம்ம ஸ்லோவாக இந்த மாதிரி குக் பண்ண தான் வந்து நல்லா உள்ளேயும் வேகும் வெளியும் வேகும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் நிறுத்தி எடுப்பேன். ஸோ இப்போ 2 சைடும் வந்துடுச்சு. அதனால் இது மாதிரி ஸ்லோவாக வந்து நம்ம எண்ணெயை நிறுத்தி எடுத்துக்கலாம். 2 எடுத்துக்கலாம் வெளியே. இதே மாதிரி மீதி இருக்க சமோசாவையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். ஸோ எல்லா சமோசாஸையும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இது வந்து நம்ம அழகாக வந்து ஒரு கெச்சப்போ இல்லை ஸ்வீட் சில்லி சாஸோடையோ வந்து நம்ம அழகாக சர்வ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த சத்தம் கேட்டால் தெரியும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. இது நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால வந்து நல்லா ஹெல்த்தியாக பண்ணலாம். அதாவது இது மேலே பார்த்தீங்கன்னா ஆயிலே ஒட்டாமல் இருப்பாங்க. ஏன்னா நம்ம மாவு வந்து நம்ம நல்லா டைட்டாக இப்போ செய்யும் போது வந்து மேலே எதுவுமே ஒட்டாமல் வரும். ஸோ நம்மளுடைய டேஸ்டியான கிறிஸ்பியான சமோசா இது நீங்கள் சீக்கிரமாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் க்ரியேட்டிவ்னஸ் யூஸ் பண்ணி எங்கள் ஊரில் நிறைய ஸ்டஃபிங் யூஸ் பண்ணலாம். நம்ம பன்னீர் பண்ணலாம், சிக்கன் பண்ணலாம். ஸோ நம்ம எது வேணால் பண்ணலாம். நம்ம அப்புறமா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கூட பண்ண போகிறோம். பஞ்சாபி சமோசா கூட நான் சீக்கிரமாகவே பண்ண போகிறேன். அது வந்து நல்லா ஒரு குண்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு, அது கூட வேர்க்கடலை, ஆம்ச்சூர் பவுடர் இதெல்லாம் போடும்போது வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வேறு ஷேப்பில் வேறு இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் இந்த சமோசா நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். சீக்கிரமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.